வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ராக் வந்து ரெசல்மனியா 41க்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு உங்களோட ஃபேவரட்டான பிளட் லைன் எது? அதாவது ஓஜி பிளட் லைனா இல்லை பிளட் லைன் 2.0 அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. இப்போ சர்வே சீரிஸ் நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது ஓஜி பிளட் லைன் விஸ் நியூ பிளட் லைனுக்கான மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து ஜிம்மி உசோவுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொன்னாங்க. அதேமாதிரி ட்ரிபிள் வச்சு சொன்னார். அது இது மாதிரி இந்த வார் கேமில் வந்து ஜிம்மிக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரே சொன்னார். ஆனால் இப்போ இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சர்வே சீரிஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிம்மி உசோவால் கொஞ்சம் கூட நடக்கவே முடியலையாம். அதாவது நம்முடைய ஜேவா இருக்கட்டும், நம்முடைய சேமிசன், அப்புறம் சிஎம் பங்க், இவங்க எல்லாருமே நம்முடைய ஜிம்மி உசோவை கை தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களாம். அதாவது அந்த இன்ஜுரி வந்து ஜிம்மி உசோவால் கொஞ்சம் கூட தாங்க முடியல, அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய ஜிம்மி உசோவை சொல்லியிருக்காரு. அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ்டே நம்முடைய ஜிம்மி சொல்லியிருக்காரு, அதாவது என்னால் சத்தியமாக நடக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் ரோமன் ரெயின்ஸு அந்த இடத்துல அப்படியே கண் கலங்கியிருக்காரு. அதாவது எனக்காக தான் வந்து இந்த வார் கேமில் வந்து ஃபைட் பண்ணான், இப்போ வந்து என் தம்பிக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்படியே ஒரு எமோஷனல் ஆகிட்டார். அதாவது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸு அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே கண் கலங்கியிருக்காராம். இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரெஸ்லிங் வேர்ல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. அதாவது ஜிம்மி உசோக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதை வந்து ரோமன் ரெயின்ஸால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ ஜிம்மி உசோ வந்து அந்த இன்ஜுரி வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகி திரும்பி டபிள்யூக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்பாக வந்து நம்முடைய ஜிம்மிக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அதாவது சீக்கிரம் வந்து ஜிம்மி வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் வரணும், ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து அந்த ஓஜி பிளன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து உண்மையிலுமே ஜான்சனா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது 2025 வந்து ஜான்சனாவோட அந்த ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்க போகுது. அதில் வந்து டபிள்யூ பலவிதமான பிளானை வந்து ஜான்சனாவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது 2025 நடக்கப்போகிற அந்த ராயல் ரம்பில் கூட ஜான்சனா வின் பண்ணுவார். வின் பண்ணால் கண்டிப்பாக சாம்பியனுக்காக ஜான்சனா மோதி அந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் கண்டிப்பாக ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக நம்மளுடைய டபிள்யூ ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கேட்டாங்களே சொல்லியிருக்காரு. அதாவது ஒருவேளை நம்மளுடைய ஜான்சனா வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணார் அப்படின்னா ஜான்சனா வந்து கண்டிப்பாக சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா டபிள்யூவோட முன்னாள் ரெஸ்லரான நம்மளுடைய கேட்டாங்களே சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ கேட்டாங்கள் வந்து இப்போ ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகிட்டார். கேட்டாங்களே சொல்லியிருக்காரு. அதாவது கண்டிப்பாக ஜான்சனா வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து சாம்பியன் ஆவார். ஏன்னா ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்டை ஜான்சனா வந்து முறியடித்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக கண்டிப்பாக ஜான்சனா ஆவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களே சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு ஃபியூடு, அதுக்கான எல்லா விஷயங்களுமே டபிள்யூ ரெடி பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இந்த ராயல் ரம்பிள், அதாவது 2025 நடக்க போகிற அந்த ராயல் ரம்பில் ஜான்சனா வின் பண்ணார் அப்படின்னா கோடி, அது இல்லாமல் நம்முடைய கும்தர், அதாவது கோடி அண்டு கும்தர், இவங்க 2 பேருமே இப்போ டபிள்யூவோட மெயின் சாம்பியனாக இருக்காங்க. அதாவது நம்முடைய ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனாக இருக்கார். நம்மளுடைய ராப்டானில் வந்து நம்முடைய கும்தர் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். இவங்க 2 பேர்த்த கண்டிப்பாக ஜான்சனா சேலஞ்ச் பண்ணுவார். அதாவது ராயல் ரம்பிள் வின் பண்ணார்னா கோடியை சேலஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நம்மளுடைய கும்தர் சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணுறவங்க வந்து யாரை வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அது வந்து அவங்களோட விருப்பம் தான் தவிர டபிள்யூ வந்து இவங்கள தான் இங்கே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யாரை வேணாலும் நம்முடைய ஜான்சனா வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ கும்தரே சேலஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னா ரெசல்மனியா 41 கும்தர் விசஸ் ஜான்சனாக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் நடக்கும். அப்படி நடந்தாலும் இதில் வந்து உங்களோட ஜான்சனா வந்து நம்மளுடைய கும்தரையே பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய கும்தரை சேலஞ்ச் பண்ணல, நம்மளுடைய கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுறாருன்னா கோடி ரோட்ஸு ரெசல்மனியா 41 பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா சாம்பியன் ஆவார். அதாவது ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்டை கண்டிப்பாக ஜான்சனா முறியடிப்பார். ஏன்னா நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து எல்லாத்தோட வேர்ல்டு சாம்பியன் சேர்த்து தான் நம்முடைய ஜான்சனா ரிக் ஃப்ளேர் வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார். ஆனால் நம்முடைய ஜான்சனா வந்து டபிள்யூல மட்டுமே வேர்ல்டு சாம்பியன் ஆனவர். அதனால் நம்முடைய ஜான்சனாவுக்கு இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரில் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வந்து நம்மளுடைய டபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். ஒருவேளை உங்களோட ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனால் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத
அதாவது நீங்கள் வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட கருத்துப்படி கண்டிப்பாக ஜான்சனா வந்து அந்த 2025 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி ரெசல்மேனியா 41ல் கோடி அண்டு நம்முடைய கும்தாரை வந்து யாராச்சும் ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா வந்து நியூ சாம்பியன் ஆனால் என்னோட கருத்துப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. ஜான்சனா ஃபேன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து ரெசல்மேனியா 41க்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்முடைய ராக்கு வந்து கண்டிப்பாக ரெசல்மேனியா 41க்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான எந்த ஒரு ரீசன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. அதாவது இப்போ நம்முடைய ராக்கு எடுத்துக்கிட்டு இருக்க அந்த மொனாலி அப்படிங்கிற அந்த ஒரு படப்பிடிப்புக்கான எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதான் சொல்கிறேன்ல, ராக்கு வந்து எதுக்குனால வந்து ரெசல்மேனியா 41க்கு வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் தெரிய வரல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வருஷமும் நம்முடைய ராக்கு வந்து அந்த ரெசல்மேனியா 41 மிஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா ராக்குக்கும் நம்முடைய கோடிக்கும் தான் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி WWE ஃபியூடையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரிலைனும் பேஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இந்த மேட்ச் தான் ரெசல்மேனியா 41ஓட மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ஆனாலும் இப்போ வந்து ராக்கால் அந்த மேட்ச்சுக்கு வர முடியாது அப்படின்னா அப்போ நம்மளுடைய கோடி கூட யார் மோதுவாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ வந்து ராக்குக்கும் சரி நம்மளுடைய கோடிக்கும் சரி ரெசல்மேனியா 41ல் மேட்ச் நடக்கலை அப்படின்னா அதை யாரும் ஃபேன்ஸ்லாம் அதிகமாக சரி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்சை தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களே தவிர யாருமே கோடி விசஸ் ராக் மேட்சை அதிகமாக எதிர்பார்க்கல. ஏன்னா கோடி வந்து ராக்கு கூட மோதுறதே யாருமே அங்கே விரும்பலை. அதனால் இந்த மேட்ச் நடக்காட்டியும் ஃபேன்ஸ்லாம் யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஐயோ நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதாவது கடந்த 5 வருஷமாக ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே இன்னும் நடக்காமல் தான் இருக்குது. அது போன இதுலேயே வந்து ரெசல்மேனியா 40லேயே வந்து ரோமனுக்கும் ராக்குக்குமான ஒரு ஃபியூடை WWE கிரியேட் பண்ணாங்க. கடைசி நிமிஷத்தில் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து கோடி விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் தான் வேணும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்பயே ஃபேன்ஸ் எல்லாம் தடுத்துட்டாங்க. அதனால தான் நம்முடைய கோடிக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் வச்சு அதில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து நம்முடைய ராக் வந்து சுத்தமாக வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் அதிகமாக சொல்லப்படுது. ராக் வந்து கண்டிப்பாக ரெசல்மேனியா 41 மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி நம்முடைய ராக் வந்து சஸ்பென்ஸாக ரிட்டன் வந்தாலும் வரலாம். ஏன்னா ராக்கை பற்றி யாருமே சொல்ல முடியாது. அதாவது வருவார் வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் நினச்சா எப்படி வேணுமாலும் வரலாம். அதனால் மேபி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ராக்கை யாரும் நம்பாதீங்க, திடீர்னு வந்தாலும் வந்துடுவார். ஆனால் இப்போ பேட் பிளட் லைனில் நம்மளுடைய ராக் வந்து சஸ்பென்ஸாக ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் டக்குன்னு நம்முடைய ராக் ரிட்டன் வந்தார்ல, அது மாதிரி கூட டக்குன்னு நம்முடைய அதாவது நான் வந்து ரெசல்மேனியா 41க்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கு சொன்னால் கூட கண்டிப்பாக WWE வருவார். அப்படி வந்தார்னா அப்படி வந்துட்டார் அப்படின்னா யார் வந்து நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்சை எதிர்பார்ப்பீங்களா, இல்லை ராக் விசஸ் கோடி ரோட்ஸை எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, ஒருவேளை நம்முடைய ஜான்சனா வந்து 2025 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி குந்தர் அப்படி இல்லாட்டி கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜான்சனை வின் பண்ணி டக்குன்னு நம்முடைய கோடியவே சேலஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக கோடிக்கும் நம்மளுடைய ஜான்சனாக்கு தான் மேட்ச் நடக்கும். அப்போ நம்மளே டிசைட் பண்ணிடலாம். அதாவது ராக்கு வரமாட்டான்னு சொன்னார்ல, அது உண்மைதானாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். மேபி நம்ம போக போக அப்டேட்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது ராக் வந்து எதனால் வந்து ரெசல்மேனியா 41க்கு வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம அப்டேட் வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நண்பா. ஏன்னா ராக்கு வந்து ரெசல்மேனியா 41க்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.